Hello everyone, welcome to GG Max Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போது 12th CBSE Chapter 1 Relations and Functions குரிய எக்ஸசைஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிள் 1 and 2 in this single video. வாங்க எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். கொஷின் ரீட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் நம்பர் 1. Let A be the set of all students of a boys school. Show that the relation R in A given by R is equal to A, B such that, and the ishtuங்கிறது such that A is sister of B is the empty relation. And R dash is equal to open brace A, B such that the difference between heights of A and B is less than 3 meters is the universal relation. ஸோ நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்கிறதுல எம்டி ரிலேஷன் யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ எம்டி ரிலேஷன் யூனிவர்சல் ரிலேஷன் நீங்கள் தெரியாத பட்சத்தில் ப்ரீவியஸ் வீடியோவில் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் இருக்கும். ஸோ அதிலேயே வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஐ திங்க் இந்த டோட்டல் எக்ஸசைஸ்லேயே வந்து இந்த ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் எம்டி ரிலேஷனையும் யூனிவர்சல் ரிலேஷனையும் சம்மந்தப்பட்ட எக்ஸாம்பிள் அஸ் வெல் அஸ் ஒரே ஒரு சம். ஸோ வாங்க சம்முடைய சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல அவங்களே வந்து சொல்யூஷனே கொடுத்துட்டாங்க. அதாவது ஷோ தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரிலேஷன் நம்ம என்னன்னு சொல்லணும், எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். ஸோ எம்டி ரிலேஷன் அப்படின்னா என்னன்னா, எம்டி ரிலேஷனுடைய சிம்பிள் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்டி. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஒயிட் போர்ட் இஸ் 5 அப்படின்னு சொல்றேன். இப்போ இங்கே 5 பேராக இருக்கும் கிடையாது இல்லையா, அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நம்மளுக்கு அந்த ஆர் ரிலேஷன் என்னவா இருக்குன்னா எம்டி. நான் சொல்றதுல அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நோ லிங்க், நோ கனெக்ஷன். அதனால ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்டி. இப்போ இதே மாதிரி வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஏஇஐஓங்கிற ஒரு ஆல்ஃபபெட் வெர்பல்ஸ். நான் என்ன சொல்றேன், ஏஇஐஓக்கு பதிலாக இந்த லெட்டர் இசட் இந்த செட் அப்படின்றேன். அப்படி ஒன்று இருக்கா? கிடையாது. அப்போ நீங்கள் என்ன எழுதணும், கிடையாது, நோன்னு எழுதாங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படிங்கிறதுடைய நோட்டேஷனை நீங்கள் போடணும். ஸோ நம்ம சமக்குள்ள வரணும். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 2 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆர், இன்னொன்று ஆர் டேஷ். ஓகேங்களா? உடனே இது என்னடா ஒரு சிம்பிள், ஜஸ்ட் ஆர் பதிலாக ஆர் டேஷ் பதிலாக நீங்கள் வேறு ஏதோ ஒரு டேர்ம் கூட வச்சுக்கலாம். பட் அவங்க கொடுத்தது ஆர் டேஷ் அவ்வளோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஆர் இஸ் ஈக்குவல் டு A, B. இது ஆர்டர்ட் பேர். A, Bங்கிறது ஒரு பர்சன் வச்சுக்கலாம். Aங்கிறது ஒரு பர்சன், Bங்கிறது ஒரு பர்சன், another person. Such that A is a sister of B. A is a sister of A. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, sister of B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, A, B இது ரெண்டுமே என்னது, எந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, பாய்ஸ் ஸ்கூல். ஸோ பாய்ஸ் ஸ்கூலில் இந்த 2 பேர் யாராச்சும் வந்து சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ A is a sister of B அப்படின்னு எந்த கண்டிஷனுமே, பாய்ஸ் ஸ்கூல்லேருந்து 2 பேர் எடுக்கிறீங்க, அந்த 2 பேருமே சிஸ்டராக இருக்க முடியுமா? முடியாது. ஸோ ஏ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் பிங்கிறது நமக்கு அதில் யாருமே அந்த கண்டிஷனில் வர மாட்டாங்க. அதனால கிளியர்லி ஆர் இஸ் அன் எம்டி ரிலேஷன், தட் இஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த பாக்ஸ் தான் முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னாங்க, நம்ம ஷோ தான் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் நீ இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. பட் இந்த கிளியர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் எம்டி ரிலேஷன். அப்போ தட் இஸ் ஐஇன்னு போட்டால் தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு ப்ரூவ் பண்ணிடுங்க. அடுத்து என்னது, ஆர் டேஷ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஸ்கூல்ல இருந்து எடுத்தோம். செகண்ட் கண்டிஷன் அவங்களே என்ன சொல்றாங்க, இந்த பாய்ஸ் ஸ்கூலுக்குள்ள 2 பேரை நீங்க எடுங்க, அந்த 2 பேரோட ஹைட் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பா லெஸ் தென் 3 மீட்டர், நாட் ஈக்குவலா கொடுக்கல, லெஸ் தென் 3 மீட்டரா இருக்கணும். அப்ப அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றாங்க, இஸ் யூனிவர்சல் ரிலேஷன், யூனிக் ரிலேஷன். அது போட்டுருக்கேன் யூனிவர்சல் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ ஆர் டேஸ் வந்து நீங்க லெஸ் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கப்பா, யூனிவர்சல் ரிலேஷன். அப்போ யூனிவர்சல் ரிலேஷன் என்னன்னா, யூனிவர்சல் ரிலேஷனுடைய நோட்டேஷன் என்னன்னா ஏ கிராஸ் ஏ, எல்லாமே அதில் இருக்கும். இப்போ எல்லாமே அதில் இருக்கும். நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஏ இஸ் ஈக்குவல் டு AEIOU. ஓகேவா? அதே வவல்ஸ் வச்சு சொல்லுவோம். நான் என்ன சொல்றேன், இதுக்கு பதிலாக நான் என்ன சொல்றேன், டேக் த செட் ஆஃப் வவல்ஸ் ஃப்ரம் த அல்பபெட் அப்படின்னு சொல்றேன். அப்போ செட் ஆஃப் வவல்ஸ் ஃப்ரம் த அல்பபெட் நீங்க நோட் பண்ணி பார்த்தா இதுதானே கிடைக்கும், எல்லாமே தானே கிடைக்குது நமக்கு. அதனால ஸோ யூனிவர்சல் ரிலேஷன்ங்கிறது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க, அவங்களுடைய ஹைட் டிஃபரன்ஸ் லெஸ் தென் 3 மீட்டராக இருக்கணும். அப்போ நான் 2 ஸ்டூடெண்ட் எடுத்துக்கிறேன், லெஸ் தென் 3 மீட்டர் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 மீட்டர் நமக்கு யூஸ்வலாக என்னது 100 சென்டிமீட்டர். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம ஹைட், இப்போ என்னோட ஹைட் பார்த்தா நம்ம எவ்வளோ இருக்கும், இப்போ 150 சென்டிமீட்டர், 200 மேக்ஸிமம், இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக பார்த்தா 250 இருக்கலாம். அப்படியே பார்த்தாலும் 300னா என்னையோட டபுள் யாராச்சும் ஹைட்டாக இருப்பாங்களா? மேபி. பட் அந்த 300 மீட்டர் அப்படிங்கிறது மேக்ஸிமம். அப்போ 300 மீட்டரை விட கம்மியாக எத்தனை பேர் டிஃபரன்ஸ் பண்ணணும்? அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் 2 மீட்டர் எடுத்துக்கிறேன், இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மீட்டர் எடுத்துக்கிறேன். அப்போ லெஸ் தென் 3 தானே இருக்குன்னா, ரெண்டுமே ஈக்குவல் ஹைட் இருந்துச்சுன்னா 0. அப்போ அவங்க லெஸ் தென் 3 தானே இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறனால A minus B is less than 3 மீட்டர். ஸோ இங்கே நீங்கள் பண்ணி பாருங்க, 2 minus 1 is less than 3. அப்போ 1 is less than 3. 1 மீட்டர் is less than 3 மீட்டர் தானே. அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ இதெல்லாம் எழுதணும்னா இதெல்லாம் உங்களுடைய ரஃப் ஒர்க். சரிங்களா? ஸோ நம்ம இங்கே என்ன எழுதணும், ஹியர் ஆர் டாஸ் இஸ் ஈக்குவல் டு A, B such that A minus B is strictly less than 3 மீட்டர். இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அவங்க கொடுத்துருக்கிறத ஃபார்மேட்டாக எழுதி வச்சுக்கணும். இப்போ கிளியர்லி ஆர் டாஸ் இஸ் அன் யூனிவர்சல் ரிலேஷன். இப்படிலாம் இருப்பாங்க. எந்த 2 பேர் நம்ம ஸ்கூல்லேருந்து எடுத்தாலும் 3 மீட்டருக்கு கீழே தான், 3 மீட்டர்னா 300 சென்டிமீட்டர் கீழே தான் கண்டிப்பாக அவங்க டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது. அப்போ பிகாஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் எனி 2 ஸ்டூடெண்ட் இஸ் லெஸ் தென் 3 மீட்டர். இந்த கதையை மட்டும் எழுதி வச்சுட்டு தட் இஸ், அப்போ நம்ம யூனிவர்சல் ரிலேஷன் என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. இது எல்லாமே வந்து யூனிவர்சல் ரிலேஷனாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, எம்டி ரிலேஷனா என்ன, ஆர் இஸ் ஈக்குவல் டு இந்த சிம்பிள், யூனிவர்சல் ரிலேஷனா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் ஏ. ஸோ இது ரெண்டையும் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுறீங்க, ஃபினிஷ். இது ஒரு எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2 போகலாமா? எக்ஸாம்பிள் நம்பர் 2 கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். Let T be the set of all triangles in a plane with R a relation in T given by R is equal to T1, T2 such that T1 is congruent to T2.
show that R is an equivalence relation. ஸோ நம்மளுக்கு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T1 T2 அப்படிங்கிறது T1 is congruent to T2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and then T அப்படிங்கிறது set of all triangles in the plane அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா R is an equivalence relation. அப்போ equivalence relation அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் பாருங்க டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ்ல ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளா இப்போதைக்கு சொல்லணும்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா 3 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அதுதான் RSTங்கிற ஷார்ட் ஃபார்ம். ரெஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இந்த 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா பிலாங் ஆகி இருக்கணும். இந்த ரிலேஷன் எல்லாமே அதுக்குள்ள பிலாங் ஆகி இருந்துச்சுன்னா அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இன்கேஸ் பிலாங் ஆகல, ஏதாச்சும் ஒன்று கூட சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அது வந்து ஆர் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லணும். பட் இங்க ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா ப்ரூவ் தட் தான் பண்ண போறோம். ஸோ மூணுமே பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ப்ரூவ் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அந்த 3 கண்டிஷனையும் சொல்ல போறோம். ஸோ ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னா நம்ம 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ரெண்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் இதுக்கு நம்ம ஏபிசின்னு பேர் கொடுத்துக்கிறோம். இது பிக்யூஆர்னு பேர் கொடுத்துக்கிறோம். இந்த கான்கிருவன்ஸ் அப்படிங்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அதுக்கு சிம்பிள் என்னன்னா இந்த ஒரு வளைஞ்சு போட்டு கீழே 2 ஈக்குவல் போடணும். இது 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி மேக்ஸ்ல வந்திருக்கு. ஸோ ட்ரையாங்கிள்ஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 3 ஆங்கிள் ஏங்கிற ஆங்கிளும் பிங்கிற ஆங்கிளும் கான்கிரண்ட் ஈக்குவலா இருக்கணும். பிங்கிற ஆங்கிளும் கியூங்கிற ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். சிங்கிற ஆங்கிளும் கியூங்கிற ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும். எல்லாமே ஒரே மாதிரி இல்லாம இந்த ஆங்கிளுக்கு 1, இந்த ஆங்கிளுக்கு 2 ஆங்கிள் போட்டுக்கிறோம், இந்த ஆங்கிளுக்கு 3 ஆங்கிள் போட்டுக்கிறோம். இப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா சைட்ஸ்மே ஈக்குவலா இருந்தா தான் கான்கிரண்ட். ஏபி உடைய சைட்ஸ்க்கு பிக்யூ உடைய சைட்ஸ் ஈக்குவலா இருக்கணும். பிசி உடைய சைட்ஸ்க்கு சிக்யூ உடைய சைடு ஈக்குவலா இருக்கணும். ரிமைனிங் என்ன சிஏ வந்து பிஆருக்கு ஈக்குவலா இருக்கணும். இது எல்லாமே அதாவது லென்த் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும். ஆங்கிள்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்ட் கரஸ்பாண்டிங்கா ஈக்குவலா இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்னா ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் கான்கிருவென்ட் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஒரே ரேஷியோல இருக்குப்பா. இப்போ 1 ரூபா கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு 1 ரூபா கையுமே கான்கிருவென்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ட்ரையாங்கிள்ஸ் கான்கிருவென்ட். இப்போ என்ன சொல்றாங்க ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ். ஈஸியா என்ன நம்ம சொல்லிருந்தோம், ரெஃப்ளெக்சிவ்னா நம்மளுடைய இமேஜ் நமக்கே தெரியுது. அப்போ இந்த ரெஃப்ளெக்சிவ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி 1,1 2,2 A, இந்த மாதிரி எப்படி எடுத்தாலும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம இங்க வந்து ட்ரையாங்கிள்ஸ் வச்சு பேசும்போது நம்ம மொத்தம் ரெஃப்ளெக்சிவ்க்கு 1 இருந்தா போதும். அடுத்தது சிமெட்ரிக்கு 2 விஷயம் இருக்கணும். அதாவது 1,2 பிலாங் ஆயிருந்துச்சுன்னா 2,1 அதுல இருக்கணும். வேற என்ன சொல்லலாம், A, Z வச்சுக்கோங்க. அப்ப Z, Aயும் அதுல பிலாங் ஆயிருக்கணும். அதே மாதிரி டிரான்சிட்டிவ்க்கு 3 விஷயம் இருக்கணும். இப்போ என்னென்ன தேவை, 1,2 இதுல இருந்து 2,3 அதுல இருந்துச்சுன்னா அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சேர்த்தா என்ன ஆகும், 1,3யும் வந்து இதுல பிலாங் ஆயிருக்கணும். சிம்பிளா இப்படி தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு 1 இருந்தா போதும், இதுக்கு 2 விஷயம் தேவை, இதுக்கு 3 விஷயம் தேவை. அப்ப இங்கே பார்க்கும்போது ட்ரையாங்கிள்ஸ் பார்க்க போறோம். இப்போ இங்க என்னது T1, சிமெட்ரிக்ல T1 வேணும், T2 வேணும், டிரான்சிட்டிவ்ல T1 T2 T3 இருக்கணும். இது எல்லாமே எங்க இருக்குன்னா ட்ரையாங்கிள்ஸ் இங்க பிளேன்ல அவங்களே கொடுத்துட்டாங்க. ஆல் டைப்ஸ் ஆஃப் கான்கிரண்ட் தான் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா ஏபிசி மட்டும் எடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு நானே தானே கான்கிரண்டா இருப்பேன். என்னைய மாதிரி வேற யாராச்சும் மார்க் பண்ணணும். என்னோட ட்ரையாங்கிள் இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இவனே தான் கான்கிரண்ட். அப்ப நம்ம என்ன சொல்லணும், T1 இஸ் கான்கிரண்ட் டு T1. அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் T1 பிலாங்ஸ் டு 2 T நம்ம மெயின் வந்து கொடுத்துருக்கிறது. இப்போ T1 இஸ் கான்கிரண்ட் டு T1. அப்ப ஏன் இதை எழுதுறோம்னா எவ்ரி ட்ரையாங்கிள் இஸ் ரிலேட்டட் டு இட்ஸ் அவனுக்கு அவனே கான்கிரண்டா இருக்கும். அடுத்தது சிமெட்ரிக் 2 எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி T1 இதை வச்சுக்கலாம், இதை T2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்ப இது ரெண்டுமே நம்ம பிளேன் T ல இருந்து எடுத்துக்கிறோம். அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா T1 T2 இது ஆர்டர் பேர்ல தான் எப்பயுமே நம்ம ஈக்குவல் ரிலேஷன் எழுதுறோம். ஆர்டர் பேர்ல தான். இப்போ T1 T2 பிலாங்ஸ் டு R. நம்ம என்ன சொன்னோம், 1 2 பிலாங்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே உள்டா ஆக்குங்க, 2,1 ஆகும். இங்க என்ன ஆகும், எண்டிங்ல T2, T1 பிலாங்ஸ் டு R. எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுமே முக்கியம். எப்படி சொல்றோம், T1 இஸ் கான்கிரண்ட் டு T2. இப்போ 2 காயின் எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் காயின் வந்து செகண்ட் காயின் கான்கிரண்டா இருந்தா செகண்ட் காயினும் ஃபர்ஸ்ட் காயின் கான்கிரண்டா தானே இருக்கும். அதே தான் ட்ரையாங்கிள். T1 is congruent to T2 வந்தா T2 T1க்கு congruent. 2 பாயிண்ட் எழுதிட்டு நம்ம ஃபைனலா இத என்ன சொல்லிடலாம், இதே இதை அப்படியே மாத்தி T2, T1 belongs to R. எல்லாமே நோட்டேஷன்ஸ் தான். T2 T1ங்கிறதுலாம் ட்ரையாங்கிள் 1 ட்ரையாங்கிள் 2ங்கிறது குறிக்குது. அடுத்து டிரான்சிட்டிவ்க்கு என்ன சொல்லிருந்தோம், 3 விஷயம் வேணும். 1 2 இருந்து 2 3யும் இருந்துச்சுன்னா 1 3யும் ஃபர்ஸ்டும் லாஸ்டும் எனக்கு நீங்க ஃப்ரெண்டு, உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து என்னன்னு வச்சுக்கலாம், பிசிக்ஸ் டீச்சரா இருந்தா நானும் பிசிக்ஸ் டீச்சரும் ஃப்ரெண்டு, அந்த மாதிரி 1 3யும் இருக்கும். அப்ப இங்க என்ன இருக்கும், T1 T2 கான்கிரண்டா இருந்து 3 தான் வந்துடும். T1 T2 கான்கிரண்டா இருந்துச்சுன்னா and then T2 T3 கான்கிரண்டா இருந்துச்சுன்னா அப்ப இவன் 2 பேரும் கான்கிரண்டா இருப்பாங்க தானே, ஆப்வியஸா. சோ T1 T2 belongs to R இருந்து T2 and T3 belongs to R இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, T1 is congruent to T2 and T2 is congruent to T3. This implies இதெல்லாமே என்னது implies T1 is congruent to T3. அப்போ நம்ம ஃபைனலா ஆர்டர் பேர்ல எழுதும்போது T1, T2 belongs to relation R அப்படின்னு சொல்றோம். அப்ப therefore ஃபைனலா என்னது, நான் வந்து ரிஃப்ளெக்சிவ்வும் சொல்லிட்டேன், சிமெட்ரிக்கும் சொல்லிட்டேன், டிரான்சிட்டிவும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா therefore it is reflexive. therefore T1 is reflexive போட்டுக்கலாமா. therefore இங்க என்ன எழுதணும், T1, T2 is transitive symmetric. therefore T1 T2 T3 is transitive.
இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணிடலாம்? therefore நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? R is an equivalence relation. therefore R is an equivalence relation அப்படின்னு ப்ரூவ் பண்ணி என் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3, 4, 5, 6 இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு டைப்பாக இருக்கும். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் வாட்சிங். தேங்க்யூ.